ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நேற்றுக்கு போன இடத்துல அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே கிளம்பி இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான், இங்கே பஜாருக்கு மேலே ஒரு பேங்க் இருக்குது. அதுவுமே ஆல் இந்தியாவில் இருக்கா. இன்றைக்கி நம்ம அங்கே தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து கிளம்பியிருக்கேன். சின்ன பாப்பாவுமே கிளம்பிட்டா. ஆனால் அவள் வந்து இனிமேல் தான் ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்புவா. பெரிய பாப்பாவுமே ஸ்கூல் கிளம்பிட்டா. இன்றைக்கி நம்ம அவளால் விட போக முடியாது. ஏன்னா எனக்குமே இந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பசங்க வருவாங்க, அவங்க கூட தான் பாப்பாவை அனுப்பி வைக்கணும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே என்ன கேட்குறீங்கன்னா, சிஸ்டர் மறுபடியும் பாப்பாவுடைய ஸ்கூலை வந்து வீடியோவில் போடுங்க அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், திங்கள் இல்லைன்னா செவ்வாய் நிறைய பேர் சிஸ்டர் உங்களுடைய வளகாப்பு வீடியோ, இங்கே உள்ள கல்ச்சர் வீடியோ, பாப்பாவுக்காண்டி ஏதாச்சும் சேர்த்து வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தனியாக வீடியோஸ் போட சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நேற்றுக்கு என்கிட்ட நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே, சிஸ்டர் நீங்கள் படித்தது வந்து கம்மி தான், ஆனால் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து ஹெல்ப் பண்ணுறது யார் சிஸ்டர்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானுமே என்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய கற்பனை வச்சுருந்தேன். என்னென்னா, எனக்கு ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாகவே நான் இந்த விஷயத்த சொல்லுவேன்னு. எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் 3000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க. அதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து வீடியோ சேனல் ஆரம்பித்து எனக்கு 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. நான் இங்கே ஒடிசா வந்த புதுசுலேயுமே நான் வந்து அவ்வளோவா வீடியோ போடலை. ஆனால் நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து ஜெயா தான். அவளை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவள் வந்து என் தங்கச்சி தான். இந்த வீடியோ மூலிமா அவளுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து 2 பொண்ணுங்க. அவள் வந்து எனக்கு அடிக்கடி எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறது என்ன, அக்கா நீ வீடியோ போடு, 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒரு லைஃப்பில் உனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கடி ஓயாமல் ஃபோன் பண்ணியாக இருக்கட்டும், இல்லை மெசேஜ் மூலியமாக இருக்கட்டும், ஓயாமல் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவளால் தான் மெயினாக மறுபடியும் நான் வீடியோ போட ஆரம்பித்தது. என்கிட்ட அவள் என்ன சொல்வானா, நீ வந்து ட்ரை பண்ணுக்கா, கண்டிப்பாக உன்னோட சேனல் வந்து மறுபடியும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கடி எனக்கு சொன்னது அவள் தான். வீடியோவில் வந்து எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், முன்னாடி நம்மளுடைய ஃபோட்டோஸ் வச்சு எண்டிங் எழுதுறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒவ்வொன்று ஸ்க்ரீன் டச் எடுத்து எனக்கு அனுப்புனது வந்து ஜெயா தான். அதே மாதிரி அவளுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு இன்னும் அதிகமாக என்னுடைய மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி யூடியூப்பில் கூகுளில் ஒரு மெசேஜ் வந்தாலுமேவும் அதை எனக்கு எடுத்து இதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி என்னுடைய சேனலுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து உமா சிஸ்டர் தான். நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆனவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சிஸ்டர் உமா சிஸ்டர் வீடுக்கும் ஜெயா சிஸ்டர் வீடுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், உமா சிஸ்டரை நானுமே நேரில் பார்த்தது கிடையாது. ஜெயாவுமே நான் நேரில் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எங்களுக்குள்ளே இன்ஸ்டாகிராம் மூலிமா பேசி அதுக்கப்புறமேட்டு நாங்கள் பழகுனதான். நாங்கள் இருக்கிறது எல்லாமே உமா சிஸ்டர் கொஞ்சம் பக்கத்தில், ஜெயா கொஞ்சம் தூரமாக இருக்கிறா. ஆனால் தினமுமே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் பேசி நாங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிடுவோம், சரிங்களா. ஆனால் ஜெயா சிஸ்டர் எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாலோ அதை விட ஆப்போசிட்டாக உமா சிஸ்டர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்குமே இந்த வீடியோ மூலிமா நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு யூடியூபராக இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாகவே பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையுமே எனக்கு எந்த ஆப்பு ஓப்பன் பண்ணணும், எதுக்குள்ளே போய் எதை பார்க்கணும், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து ஜெயாவும் உமாவும் தான். 2 பேருக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி, எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இவங்க 2 பேர் தான். இதே இடத்துலேருந்து வேறு யார் எனக்கு இந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாகவே எனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னா இவங்க நமக்கு எதிர்ப்பாக வருவாங்களோன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா. ஆனால் அவங்க 2 பேருக்குமே இருக்கட்டும் அந்த ஒரு நினைப்பே கிடையாது. நம்ம தமிழ்கார பொண்ணு இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதை செய்ய முடியுமோன்னு சொல்லிட்டு எனக்கு 2 பேரும் எனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் சேர்த்து இங்கே வந்து குழம்பு வைப்பாங்க. நேற்றுக்கு நான் சமைக்கல, எனக்கு கொஞ்சம் தலைவலினோனே, அதனால் இன்றைக்கி நான் சமைக்கிறேன் காலையில். அதுவும் காலையில் எழுந்துச்சு நாங்கள் வந்து டீ குடித்தது, பாப்பா கிட்ட கொஞ்சம் ரகலை பண்ணது, இந்த மாதிரியான வீடியோஸ் மிஸ் பண்ணி தான் விட்டுருக்குறேன். உண்மைக்குமே நல்லாயிருக்கும் பாருங்கள். என்னுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேடம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. தாய்ச்சலு பாப்பா இனிமேல் தான் கிளம்பி போவான். நானுமே இனிமேல் தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டீயை காட்டி சொல்லுவேன்னா, இன்றைக்கி காலையிலே வயலுக்கு கொஞ்சம் போயிருந்தேன். அதனால் வயலில் வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறேன். எனக்கு பின்னாடி யார் நிற்கிறான்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து நான் வந்து பாப்பா 2 பேரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி வயலுக்கு போயிட்டு வந்தேன், நம்ம வீட்டுக்கு பின்னாடி. இப்போது நான் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பாப்பாவை எழுப்பி ப்ரெஸ் பண்ண வர சொல்லிவிட்டு, இன்றைக்கி வாழைப்பழம் இருந்துச்சு, ஒரு 2 வாழைப்பழம் அன்றைக்கி இது பண்ணுறதுக்காக வேண்டி வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, பூஜை பண்ணுறதுக்காக வேண்டி. அதை அவளுக்கு கொடுத்தா விட்டு எப்படி சாப்பிடுங்கிறது நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் டீ வச்சுட்டு இந்த பக்கத்தில் அடுப்பில் ஒலை வச்சுருக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு நான் சமைக்கலை.
அதனால் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே சாம்பல் எல்லாத்தையும் அள்ளிட்டு எப்போதும் போல் விறகு அடுப்பை பற்ற வச்சு உலைய வச்சுருக்கிறேன் நான். இப்போ சாப்பாடு எல்லாமே வெந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அந்த பக்கம் மசாலா எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருந்த குழம்புக்கு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், இஞ்சி, பூண்டு, கடுகு இது 3 தான், இந்த 4-5 ஐட்டங்கள் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம மசாலாவுக்கு. அதனால் இன்றைக்கி நான் பெரிய பாப்பா எழுந்திரிச்சி வாழைப்பழமும் டீயும் குடிச்சிட்டு அவள் மசாலா அரைக்க போயிட்டா. ஏன்னா இன்றைக்கி காலையில் எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி ஏன் சூடு பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம காலிஃப்ளவரை தண்ணியில் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்காக வேண்டியதான். நான் எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் சுடு தண்ணியில் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு அது பிறகு தான் காலிஃப்ளவர் போடுவேன். இங்கே உள்ளவங்க அப்படியே அது எண்ணெயில் பெரட்டி நல்லா வறுத்து அதுக்கு பிறகு தான் செய்வாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். சுடுதண்ணில் மஞ்சப்பொடி போட்டு அப்புறம் அதை எடுத்து அதுக்கு பிறகு எண்ணெயில் பொரித்து அதுக்கப்புறமேட்டு தான் நான் குழம்பு வைப்பேன். எனக்கு என்னமோ இப்படி பண்ணுறது தான் பிடிக்கும். ஆனாலும் எங்கள் மாமியார் மாமனார் எனக்கு இதை பற்றி எதுவுமே இன்ன வரைக்கும் என்னை எதுவுமே சொன்னது கிடையாது. அதுக்கு பிறகு நான் லைட்டாக எண்ணெயை ஊற்றி காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு 2மே போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரியட்டும். நல்லா பெரட்டி செஞ்சு எடுத்ததுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்ததுக்கு பிறகு நம்ம பாப்பா அரைச்சிட்டு வந்தால் பார்த்திங்களா மசாலா, அது கூட ஒரு 2 தக்காளி பழம் சின்ன பாப்பாவை கட் பண்ணி தர சொன்னேன், அவள் கட் பண்ணி கொடுத்துருக்குறா. இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி இந்த மசாலாவை எடுத்து இப்போ நான் போட்டுக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக வத்தப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி இந்த மாதிரி போட்டு இந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. இங்குள்ள மசாலா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ப்பாங்க. சிக்கன் மசாலா 1 ரூபா பாக்கெட் பாப்பா 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. நான் நமக்கு மட்டும்தான் கொஞ்சம் தான், அதனால் 1 பாக்கெட் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் நான். இதையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு எல்லாமே குழம்பு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு பிறகு தான் உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் நான் பொரிச்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, இப்போ அதை நான் சேர்த்துருக்குறேன். இதையுமே நல்லா மூடி வச்சு நல்லா சுருள வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னா நம்ம மூடி வச்சு வதக்கும் போது ஏற்கனவே பாதி வேக்காடு வெந்திருக்கும் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது, சரிங்களா. அப்புறம் இந்த மாதிரி மசாலா வச்சு அதை மூடி பொரிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கும். அப்படிங்கும்போது நம்ம கம்மியான தண்ணி ஊற்றினாலே போதும், சீக்கிரமாக அப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும். அதனால தான் இந்த லெவலில் நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள். மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு தண்ணியும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதையுமே நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீனோட மண்டை நல்லா நொறுக்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி மீன் குழம்பு வச்சேன் பார்த்திங்களா, அந்த மீனில் உள்ள மண்டை ஒரு மண்டை தான். இது கூட நம்ம நிறையா போடனாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்தது அந்த ஒரு மண்டை தான், அதை தான் நான் வச்சு செஞ்சுருக்கிறேன். அந்த மண்டையுமே பொரிச்சு வச்சுருந்தேன்னா அதை நல்லா நுணுக்கிட்டு இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் மல்லி செடி போட்டு நான் எந்த குழம்புலையுமே காட்டினது கிடையாது இல்லைங்களா. ஏன்னா இங்கே மல்லி செடி ரேட்டு எல்லாமே இங்கே அதிகம். அதனால் இந்த டைம் சந்தையில் வாங்கினதுனால நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ அதையுமே நான் உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். லாஸ்ட்டில் குழம்பு எல்லாமே தண்ணி எல்லாமே வற்றினதுக்கு பிறகு கரம் மசாலா பாப்பா ஒன்று வாங்கிட்டு வந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் நான். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அவ்வளோதான். இப்போ இறக்கிட்டேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். கிண்ணத்தில் இறக்குனதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள குழம்புகள் எல்லாமே தண்ணி கம்மியாக தான் வைப்பாங்கன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா. குழம்பு ரெடி. இதை ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் எனக்கு காசு போட்டு விட்டாங்கன்னா வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு தேவையான பொருள் நான் வாங்குவேன். நேற்றுக்கு என் கையில் காசு இருக்கும்போது ஒருத்தங்க வந்தாங்க தெருவுக்குள்ளே விற்கிறதுக்கு. 100 ரூபா சொன்னாங்க. நான் 90 ரூபாய்க்கு கேட்டேன், சரின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் உட்காந்து சமையல் பண்ணும்போது இந்த பலகையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுவேன். அதில் ஒரு பக்கம் கிடையாது, கீழே ஒரு செங்கல் போட்டு அது மேலே போட்டு இப்படி தான் நான் சமையல் பண்ணுவேனேவும். ஆனால் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு உண்மைக்குமே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நான் ரொம்ப டைம் எதிர்பார்க்கும் போது வண்டி வரும்போது என்கிட்ட பணம் இருக்காது, என்கிட்ட பணம் இருக்கும்போது வண்டி வராது. இந்த டைம் வந்ததுனால நான் கண்டிப்பாக அதை வாங்கணும்னு சொல்லிட்டு முதல் நான் அதுதான் வாங்கியிருக்கிறேன். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி. கீழே இருக்கிற பானையில் சாப்பாடு இருக்குது. இன்னும் பேங்குக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் மாவரைக்க போகணும். ஊற வச்சுருக்கிறேன். பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கிறதுக்கு போயிருந்தேன். ஒரு பானை தண்ணியுமே பிடிச்சிட்டு வந்தாச்சு. மேடம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. நிறைய பேர் சின்ன பாப்பாவை காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சின்ன பாப்பாவை காட்டியாச்சு, ஹாய் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீ காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. வீடு க்ளீனாக இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 விறகு மட்டும் காயாமல் ரொம்ப பச்சையாக இருக்குது, அதனால் அதை நான் வெளியே காய வச்சுருக்கிறேன். இப்போ சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதனால் ஒரு வாளியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன். அவள் அங்கே எதையோ ஒழிச்சு வச்சுருந்தாலாம், அதனால் பாப்பா தேடிக்கிட்டு இருக்கா பெரிய பாப்பா. அவள் சின்னவ போய் அவட்ட வம்புழுத்து அவட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறா.
இப்போ நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா தான் இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்லுவாள். ஏன்னா நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன், பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் 2 பேருமே சாப்பிட்டாங்க. இப்போ நானுமே சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குமே இந்த சமையல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வாங்க சாப்பிட்றதுக்கு. இதை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள கல்ச்சரை பற்றி நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது ஒரு அண்ணனுக்காக வேண்டி தங்கச்சி விரதம் இருந்து பண்ணுறது, சரிங்களா? இது பக்கத்து ஊர்லேருந்து டிஜேயால் வந்தது. இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஆனால் நான் வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னால் பண்ணவே முடியல. எப்படி இங்கே விநாயகர் சதுர்த்தி பசங்க எப்படி ஊர்வலம் போனாங்களோ அதே மாதிரியேவும் இதுவும் ஒரு விரதம் தான். இந்த விரதத்துலேயும் என்னுடைய பெரிய பொண்ணாக இருக்கட்டும், என்னுடைய சின்ன பொண்ணாக இருக்கட்டும் விரதம் இருந்தாங்கன்னா அதாவது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து, எங்கள் பாப்பாவுக்கு தாய் மாமா வீடு எங்கள் அம்மா வீடு தானே, அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, விரதத்தை முடிக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு வாழைப்பழம், அவல், பொரி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொண்டு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு அவங்க விரதத்தை முடிச்சுட்டு தாய் மாமாமார்கள்லாம் போவாங்க. அந்த மாதிரி முடித்து அந்த சாமியை தண்ணிக்கு விட போகும்போது இந்த மாதிரி டான்ஸ் ஆடி ஒவ்வொரு ஊராக நின்று போவாங்க. இங்கே உள்ள கல்ச்சர் இந்த மாதிரி தான். இதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.